Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான வெல்லம் அதிரசம் எப்படி செய்யலான்றதை காமிக்கலான் இருக்கேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி பாகு வெல்லம் சொல்லிட்டு, அதாவது நம்ம இந்த இதுக்கு வந்து நார்மல் வெல்லம் யூஸ் பண்ணக்கூடாது. பாகு வெல்லம் சொல்லிட்டு கடையில் கேட்டோன்னா அவங்க அதுக்கானது தருவாங்க நமக்கு. அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 கிலோ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். நான் அந்த மாதிரி தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி நான் மாவு அரைக்க போகிறேன். அதனால் மிக்ஸியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சோன்னா நமக்கு வந்து மாவு வந்து நல்லாவே கிடைக்கும். சாஃப்டான மாவு நிறைய போட வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 கிலோ பச்சரிசிக்கு 1.5 கிலோ பாகு வெல்லம் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து எவ்வளோ அதிரசம் வரும்னு பார்த்திங்கன்னா, அரௌண்ட் 100 அதிரசம் வந்து நமக்கு கிடைக்கும் இதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் அதிரசம் ஏதாவது எதுக்காவது ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ தேவைன்னா இந்த மாதிரி குவான்டிட்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அளவு வந்து மெஷர்மெண்ட் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை போட்டுன்னு வந்தாச்சு. இப்போ மிக்சியில் வந்து மாவு அரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஒரு சுத்தமான ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதில் மாவு ஜல்லடை வச்சு அதில் வந்து அரைச்சி வச்ச அந்த மாவு ஜல்லடையில் கொட்டிட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. நம்ம ஜலிச்சு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நொய் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம திருப்பியும் வந்து மிக்சியில் போடுவோம் இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷான அந்த அரிசியை போடும்பொழுது அது கூடவே சேர்த்து 2வது ட்ரிப்பு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மாவு மாதிரி திருப்பவும் கிடைக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து மாவு ஜலிக்கிறது வந்து 1 டைம் பண்ணால் பத்தாது, ஏன்னா சாஃப்டாக வேணும் அந்த மாவு. இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து இந்த ஜலிச்ச மாவை திருப்பவும் ஜலிச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்ச அரிசியை எல்லாத்தையும் இந்த மாதிரி 2 டைம்ஸ் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து நான் மிக்சியில் அரைச்சி 2 டைம்ஸ் ஜலிச்சியும் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுக்கு, ஏலக்காய். சுக்கு கொஞ்சமும், ஏலக்காய் ஒரு 10-15 கிட்ட எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஃபஸ்ட்டு கல்லில் நசுக்கிக்கிட்டு மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் போட்டு நல்லா எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம பேப்பரில் வச்சு ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கிட்டு திரும்பவும் வந்து அந்த பாத்திரத்தில் வச்சு 2 டைம்ஸ் ஜலிச்சிக்கோங்க. இதுவும் ஏன்னா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஏலக்காய் பவுடரும். இல்லைனா நம்ம சாப்பிடும் பொழுது சம்டைம்ஸ் வாயில் தட்டுப்பட்டதுன்னா அந்த டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது, நம்ம அதை எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் 2 டைம்ஸ் இதை வந்து இதையும் ஜலிச்சு இந்த மாவு கூட வச்சுக்கோங்க. இப்போது அரிசி மாவும் சுக்கு அந்த ஏலக்காய் செஞ்ச பவுடரும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்ம. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். இதுதான் அந்த பாகு வெல்லம். இது வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, அதனால் நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 3 கட்டி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பேப்பரில் கல் வச்சு நசுக்கிட்டு ஒரு சுத்தமான பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். வெல்லம் எல்லாத்தையும் நான் பாத்திரத்தில் கொட்டிட்டேன். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதை கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம. இப்போது வந்து வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தில் வந்து சம்டைம்ஸ் கல், மண் அந்த மாதிரி டஸ்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த வெள்ளைச்சாறை வந்து எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இனிமேல் தான் நம்ம வந்து பாகுக்கு ரெடி பண்ணணும். பாகு அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு வந்து அந்த சுக்கு ஏலக்காய் போட்ட பவுடரை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாகு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படியே விடவே கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கொதி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம இது பக்கத்தில் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி பாகு வந்துடுச்சான்றதை நம்ம செக் பண்ணுறதுக்காக அந்த தண்ணியில் ட்ராப்ஸ் விட்டுட்டே இருந்தால் நமக்கு வந்து அந்த பதம் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ட்ராப்பாக விட்டு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இன்னும் வந்து அது அந்த பாகுக்கேற்ற பதம் வந்து வரலை, அதனால் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். 2 minutes கேப்பில் 3 minutes கேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி செக் பண்ணால் நமக்கு வந்து அந்த பதம் வருதான்றது நமக்கு கரெக்டாக தெரியும். நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றா சேருது பாருங்கள். அந்த லிக்விட் ஊற்றும் பொழுது நமக்கு அப்படியே வந்து ஒன்றா ஒரு பால் மாதிரி சின்னதாக சேருது. அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடணும். அதுதான் கரெக்டான பதம். அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா ஹார்டாகிடும் அந்த பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகு கூட நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அரிசி மாவு, அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் குயிக்காக வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அதை கலரிடணும். அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக கலரி விட்டுடணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பதம் அந்த சேரும் பொழுது ஆரம்பத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அதிரசம் வந்து இலப்பாகு அதிரசமாக கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிரசம் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். நம்ம ஆஃப்டர் சாப்பிடும் பொழுது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அது மாவு வந்து வெல்லமும் அதுவும் நல்லா சேர்ந்து கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அதிரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதிரசம் செய்யறதுக்கான ஆயில் கடாயை வச்சிடலாம் ஸ்டவ்வில். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் ஊற்றிடலாம். நான் வந்து 2 லிட்டர் ஆயில் போடுறேன். குக்கிங் ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் ஆயில் வந்து போதுமான அளவுக்கு ஊற்றுங்க, கம்மியாலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம அதிரசம் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து அது குக் ஆகணும், அதனால் அதிகமாகவே ஊற்றி வச்சுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இலையை எடுத்துக்கலாம். இலையில் வந்து எண்ணெய் தடவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பிளேட்டை வச்சுட்டு அது மேலே இந்த அதிரசம் ப்ரெஸ் பண்ணுற கட்டையை வச்சுக்கோங்க. எக்ஸஸான ஆயில் வந்து இது வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும், அதனால் பிளேட் அடியில் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த அதிரசம் மாவை ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு சின்ன சின்ன பால் சைஸில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு லைட்டாக ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக அடிக்கடி நம்ம ஆயிலை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதுவை ஒன்றா எடுத்து அதிரசத்தை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் குக் பண்ணக்கூடாது, இல்லைனா சீக்கிரத்தில் வந்து அது தீஞ்சிடும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெட்டிஷ் ப்ரௌனாக வரும் பொழுது நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா அதிரசத்தையும் நம்ம செய்து எடுத்து வச்சுக்கலாம். அதிரசம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எண்ணெய் கடாயிலேருந்து எடுத்துகிட்டு அந்த கட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கட்டை மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் இருக்க எக்ஸஸான ஆயில் வந்து அந்த பிளேட்டில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கணும். அதிரசத்தை வந்து ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சோன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் அதிரசம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறீங்களோ எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு டேஸ்டி அண்ட் சாஃப்டான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.